இன்னைக்கு மட்டன் குழம்பு இந்த பொடியை வச்சு தான் செய்ய போகிறோம். அது என்ன பொடி அப்படின்னு தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட குக்குடு பிராண்டோட மட்டன் மசாலா வச்சு செய்ய போகிறோம். நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாமா? குக்கரில் நல்லா ஒரு 2 குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சது அதில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி நல்லா வதக்கி விடுங்க. அது கூட கழுவி எடுத்து வச்ச மட்டன் சேர்த்திட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த மட்டன் மசாலா மட்டும் இதில் சேர்த்து விட்டுருங்க. இப்போ இந்த மட்டன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது அப்படியே லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்கட்டும். நான் ஏற்கனவே சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி வதக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை அரைச்சிக்கலாம். இப்போது மட்டன் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுது இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காய விழுதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட மிக்சி ஜார் கழுவுன தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு கிரேவி நல்லா கதகதான்னு கொதிச்சு வரப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை அரைச்சி எடுத்து சேர்த்திக்கலாம். இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்திக்கோங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் குக்குடு மட்டன் மசாலா சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மேலாப்பில் கருவேப்பிலை தூவி விட்டுட்டு உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. குக்கர் நல்லா 4 விசில் 5 விசிலுக்கு பக்கத்தில் வரட்டும். குக்குடு மட்டன் மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் மட்டன் குழம்பு வைக்கிறப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, அதை சேர்த்துனா எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டு இறக்கி விட்டுட்டு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி புதினா சேர்த்து எடுத்துட்டாக்கா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. குழம்போட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க குக்குடோட மட்டன் மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க.